நம்ம இந்த வீடியோவில் பிட்ஃபோர்ஸ் மைனிங் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் யூனிவர்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து விசிபிள் ஆகும். இதில் வந்து ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணால் தான் என்டிசி அப்படிங்கிற எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த என்டிசி எனர்ஜி இருந்தால் தான் நாம் வந்து குவாண்டம் ஓர் வந்து எடுக்க முடியும். அந்த குவாண்டம் ஓரை தான் நம்ம வந்து EQN வச்சு பிட்ஃபோர்ஸாக மாற்றுவோம். யூனிட்வர்ஸ் பேஜில் வந்து அந்த ஏர்னிங் அப்படின்னு பட்டன் கொடுக்குறீங்க இல்லையா, அது நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குவாண்டம் ஸ்பேஸ் அப்படின்னு வரும். இதில் வந்து இப்போது நான் வந்து ஒரு ஆரோ பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் வந்து அது ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் எவ்வளோ டியர் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஓப்பன் ஆகி தெரியும். அந்த லாக் வந்து ஓப்பன் ஆன மாதிரி தெரியும். அப்படியே மறுபடியும் கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு டியரும் தனித்தனியாக தெரியும். நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அடுத்த டியர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். நீங்கள் அதிலேயே வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்ணணுன்னாலும் அதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேஷன் எக்ஸ்டென்ஷன் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயங்க, நீங்கள் இன்கேஸ் வெஸ்டிங் காயின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து MFSன்னு சொல்லிட்டு தனியாக வெளியில் காயின் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து அது வெஸ்டிங் காயின் வந்து யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஆக்டிவேஷனுக்கு ஒரு 5 MFS வேணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து வெஸ்டிங் தவிர வெளியே வந்து ஒரு 4 MFS தான் இருக்குது, இல்லை 4.5 MFS தான் இருக்குது அப்படின்னா வந்து அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில் இருக்கிற அந்த 4 காயினை வந்து ஹோல்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஹோல்டு MFSக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு MFSங்கிற இடத்துல 0 ஆயிரும். இப்போ நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது வெஸ்டிங்கில் இருக்கிற காயினில் வந்து உங்களால் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். நீங்கள் அதே பேஜில் வந்து கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண டியருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குவாண்டம் போர் ப்ராசஸிங்க்கு மிஷின்ஸ் எவ்வளோ ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காமிக்கும். எனக்கு பாருங்கள், இன்னும் 2 வந்து ரெடியாக இருக்குது. ப்ரோக்ரஸ்லேயும் அதாவது ஆக்டிவ்லேயும் வந்து 2 இருக்குது அப்படின்னு காமிக்குது. இனி கம்ப்ளீட் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா வந்து நான் அந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணி குவாண்டம் போர் எடுக்கலை, அதனால் கம்ப்ளீட்டரில் 0 காமிக்குது. ஸோ எனக்கு வந்து 2 மிஷின்ஸ் வந்து ரெடி ஆகிருக்குங்க ப்ராசஸிங்க்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஒன். அந்த குவாண்டம் வேவுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு நம்பர். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மேக்ஸிமம் குவாண்டம் போர் வந்து எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து 30 days டைம் இருக்கா, அதுக்குள்ளே அந்த மிஷின் யூஸ் பண்ணி நான் வந்து தேவையான என்னால் எவ்வளோ குவாண்டம் போர் வந்து மைனிங் பண்ண முடியுமோ அது வந்து பண்ணிக்கலாம். இது அடுத்ததுங்க. இதுக்கு பாருங்கள், குவாண்டம் வேவோட நம்பர் வந்து வேறையாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து 2 ஜெனரேட் ஆகிருக்கு. அதை யூஸ் பண்ணி நான் குவாண்டம் போர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் நான் அப்படின்னா வந்து அப்கிரேட் அப்படின்னு கொடுத்தா வந்து அது அடுத்த பேஜ்க்கு வந்து மைனிங் ப்ராசஸ்க்கு போகும். இப்போ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆக்சுவலி வந்து என்டிசி வந்து நம்ம ஏர்னிங் கொடுத்து நம்ம டெய்லி வந்துட்டுருக்கு இல்லைங்களா, 24 hours கொடுத்துட்டு வந்து நம்மளுக்கு என்டிசி எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து டியர் 1 ஆக்டிவேஷன் பண்ணுறவங்களுக்கும் ஈக்குவலாக தான் வருது, டியர் 9 வரைக்கும் பண்ணவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் வருது. பின்ன என்ன அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தான் உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா வந்து நாம் எந்த அளவுக்கு வந்து டியர் அதிகமாக வந்து ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஓர் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போது மைனிங்க்கு. இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 பாயிண்டில் வந்து ஓர் காமிக்குது இல்லைங்களா. நான் வந்து 4 டியர் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து ஒரே ஒரு டியர் பண்ணவங்களுக்கு இவ்வளோ வராது, 0.3 தான் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதிகமாக டியர் ஆக்டிவேஷன் பண்ணும்போது அதிகமாக வந்து ஓர் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் அதுக்கு அந்த ஓருக்கு மேலே பாருங்கள் 1 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு என்டிசிக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இது. இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு என்டிசி இருக்குது அப்படின்னா இவ்வளோ கிடைக்கும். இதில் மேக்ஸிமமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது நான் இப்போ அந்த பேஜ் நான் காமிக்கிற பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து அதிகப்படுத்தி நான் மேக்ஸிமம் வச்சுருக்கேன். இப்போது நம்மக்கிட்ட 10 என்டிசி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 22 பாயிண்டில் வந்து நம்மளுக்கு ஓர் கிடைக்கிது. அதாவது ஒரே ஒரு என்டிசியை விட 10 என்டிசி இருக்கும்போது 10 மடங்காக கிடைக்கிது. அப்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து என்டிசி எனர்ஜி வந்து அதிகப்படுத்தி வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு டியரும் அதிகப்படுத்தி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஓர் அதிகமாக கிடைக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து 15,700 சம்திங் அந்த அளவுக்கு கூட வந்து ஒரே டைமில் வந்து நம்ம ஓர் வந்து எடுக்க முடியும், குவாண்டம் ஓர் வந்து எடுக்க முடியும்.
அதுக்கு நம்மக்கிட்ட அதிகமான டியரும் இருக்கணும், டியர் ஆக்டிவேஷன்லேயும் இருக்கணும், அதிகமான என்டிசியும் இருக்கணும். அந்த என்டிசி எனர்ஜி கிடைக்கிறதுக்கு தான் வந்து அந்த ஏர்னிங் கிளிக் பண்ணிவிட்டு எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கும் வந்து நம்ம இது கிளைம் பண்ணிகிட்டே இருக்கணும். கிளைம் பண்ணிவிட்டு அடுத்த 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து நம்ம என்டிசி எனர்ஜி கிளைம் பண்ணி அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு என்டிசிக்கும் 10 என்டிசி இருந்தால் அது கிடைக்கிற ஓர் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம டெய்லி வந்து அந்த 24 ஹவர்ஸ் கரெக்டாக செக் பண்ணணும். ஒரு 12 நாள் வந்து நம்ம 2 மணி நேரம் லேட்டாக வந்து கிளைம் பண்ணிவிட்டு அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு விட்டாவே வந்து 12 × 2 அப்படின்னு போட்டால் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குரிய என்டிசி வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதாவது ஒரு நாளைக்குரிய என்டிசியே கிடைக்காம போயிடும். அதனால் கரெக்டாக செக் பண்ணி சீக்கிரம் கிளைம் பண்ணணும். எந்த அளவுக்கு என்டிசி இருக்கோ அந்த அளவுக்கு குவாண்டம் ஓர் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.